கிராஃபிக் டிசைன் சேலஞ்சு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10+ ப்ராஜெக்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ 10+ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கிறது உங்களுக்கு லோகோ டிசைன் ஏதாவது இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுவரையும் கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் படிக்கிறவங்க இதுவரையும் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்க வந்து கேன்வான என்ன, ஸோ ஃபிக்மான என்னன்றது கண்டிப்பா வந்து பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கத்துருப்பீங்க. ஓகேங்களா? டிசைனிங்ல. ஸோ நீங்க கத்துக்கின இந்த டிசைனிங் வச்சு ஸோ லோகோவை உங்களால எப்படி வேணாலும், ஸோ உதாரணத்துக்கு என் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? ஓகே, என் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? என் ஸ்கிரீன்ல வந்து பாக்குற எல்லா விதமான இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் லோகோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹச்எஸ்ல உங்களாலே பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க இதுவரையும் கத்துக்கின கேன்வா அண்ட் ஃபிக்மா பேசிஸ் கத்துனதுலேருந்தே உங்களால கண்டிப்பா இது மாதிரியான இங்க பாக்குறீங்களா சைட்ல, ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான லோகோ டிசைன்ஸும் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்க பில்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுன்றதுக்கு ஒரு டெமோவா வந்து நான் ஒரு லோகோ எடுக்கிறேன். ஸோ இந்த லோகோவை எடுத்துட்டு எப்படி இந்த லோகோவை பண்றேன்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் ஒரு டெமோ லோகோ உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஸோ அது வந்து உங்களுடைய தனித்தனியான வாட்ஸ்அப்கே வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், இங்க இருக்க இந்த லோகோ நான் கூகுளில் இருக்கு இந்த லோகோ. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ஃபிக்மா பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிக்மா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரேமில் போனதும் எனக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெஸ்க்டாப்னு இருக்கும். டெஸ்க்டாப்ன்றது நம்மளுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான் டெஸ்க்டாப். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து டைரெக்டாக வந்து இங்கே இருக்கிற லோகோவை காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக உள்ளே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வெளியே எடுத்தாந்துட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ வந்து நல்லா வந்து பாருங்க. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க, நான் வந்து என்ன பண்றேன், ஒரே நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து டேமேஜ்னா அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகுது இல்லையா, இமேஜ் கட் ஆகாம உங்களுக்கு வரும். ஸோ அதனால ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்க பெருசு பண்ண போறீங்கன்னாக்கா நீங்க பெருசு பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பக்கத்துல வந்து இந்த லோகோவை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லோகோ வச்சுட்டு இப்போ இது மாதிரியான லோகோவை நம்ம அச்சஸ்ல இந்த லோகோவை நான் இங்க லெஃப்ட் சைட்ல இந்த டெமோ லோகோ இருக்கு, ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லோகோவை நான் இப்போ வரைய போறேன். ஓகேங்களா? ஒன்னும் இல்லை, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு லோகோவை எனக்கு இதே மாதிரி லோகோ அச்சஸ்ல வேணும்னாக்க நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்க பாருங்க கிரியேட்டேஷன் டூல்ஸ்ல பென் டூல் இருக்கு இல்லையா, பென் டூலை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க. பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்ததும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பெருசாகும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், கரெக்டாக வந்து பாருங்க, நான் வந்து என் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு ஸோ டேரெக்டாக எடுத்துறேன். எடுத்து வந்து இங்கே ஒரு புள்ளி வைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த இடத்தாண்ட வரேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ கரெக்டாக வந்து இந்த யூ மாடல் இருக்கு இல்லையா இது, ஸோ இந்த யூ மாடல் இருக்குது. நான் இங்கே எடுத்தா வந்து இங்கே கரெக்டாக ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கிளிக், ஸோ இங்கே ஒரு கிளிக் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கிளிக்கு. ஸோ டேரெக்டாக இங்கே போகிறேன், இங்கே ஒரு கிளிக்கு. ஸோ எனக்கு அந்த யூடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வருங்க. ஸோ இது தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு பேக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்னரில் கரெக்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இங்கே வாங்க, இந்த பக்கம் வந்து ஸோ இது உள்ள கரெக்டாக கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டு ஸோ இங்கே வந்து இதுக்கு மேலே வரேன். இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்றேன். ஸோ ஓகேங்களா? இங்கே கிளிக் கொடுத்துட்டு எனக்கு வந்து கிளிக் ஆகிடும். ஸோ வெளியே வந்துடாதீங்க, அப்படி இருங்க. ஸோ கிளிக் பண்ணதும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் டூல் இருக்கும். ஓகேங்களா? அது பாருங்க பெண்டிங் டூல். பெண்டிங் டூலை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்க இது கரெக்டாக வந்து இந்த நடு சென்டர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சென்ட்ரல் இருக்கு, சென்ட்ரல் என்ற பாருங்க, ஆமா சென்ட்ரல்ல தான் இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து யூ மாடவில்ல அதுவே வந்து உங்களுக்கு வளைஞ்சு தந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, பெண்டிங் டூல்ல எடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த பெண்டிங் டூல்ல வச்சு நீங்க இந்த இடத்துலயும் இந்த வளைஞ்சு இது சாரி அங்கே கொடுக்க தேவையில்ல, கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இங்க கொடுத்துடுறேன். ஸோ இது வந்து இங்க கொடுத்துடுறேன், இருங்க, எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் நம்ம பொறுமையா பண்ணணும். ஓகேங்களா?
அப்படி நான் ஒருவேளை அங்க வளைஞ்ச மாதிரி குத்ததால மிஸ்டேக்கா இருக்கான்னு தெரியல. நான் இதுக்கு கண்ட்ரோல் விசிட் பண்ணிட்டு ஸோ எனக்கு அந்த வி ஷேப்லேயே இருக்கட்டும். இல்லைன்னா இப்படி கூட பொறுமையாக பண்ணி பாருங்க. இந்த இடத்தாண்ட வாங்க, வந்துட்டு இப்படி பொறுமையா அதை லைட்டா இழுத்து பாருங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கரெக்டா வரா மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சாரி, எனக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டா வர மாதிரி இருக்கா. நான் இங்க இந்த இடத்தாண்ட கொடுத்துட்டு ஸோ இதையும் வந்து பொறுமையா எடுத்தாங்க. எடுத்தாந்துட்டு அந்த யூ ஷேப் மட்டும் வரா மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் எங்குமே கீழே இடிக்காத மாதிரி பார்த்துங்க. முக்கியமா வந்து கொஞ்சம் இங்க வாங்க. இந்த பக்கம் வந்ததும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பெண்டிங் வந்து வளையிற மாதிரி இருக்கு இல்லையா? இங்க வந்து கரெக்டா இந்த கர்சர் மட்டும் கரெக்டா பார்த்துங்க. இங்க வந்துட்டு ஓகே. ஸோ இந்த இடம் இப்போ அழகா வந்துருச்சு. இல்ல, இன்னும் கொஞ்சம் லென்த் விட்டுக்குங்க. ஓகே, இந்த இது கரெக்டா நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் பண்ண போறோம். இங்க வந்து எப்படி இருக்குனாக்கா ஸோ இதை வந்து லைட்டா இன்னும் கொஞ்சம் இழுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே லைட்டா தூக்குற மாதிரி இருக்கும். தூக்கி வச்சுட்டு ஓகேங்களா? இப்போ நமக்கான நமக்கான இந்த யூ ஷேப் வந்து இங்க கட் ஆகுது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டன் கொடுத்துடுறேன். டன் கொடுத்ததும் எனக்கு வந்து நம்ம பண்ண பென் டூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஃபில் என்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணதும் வந்து உங்களுக்கு ஃபில் வந்துடும். ஓகேங்களா? ஃபில் வந்துட்ட பிறகு அது என்ன கலர்ல இருந்தது? ரெட் கலரா? ஓகே, ரெட் கொடுத்துருக்கேன். ரெட் இல்லை, ஒரு ரெட்லேயே வந்து கொஞ்சம் டிம்மா இருந்தது அந்த கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ அது எடுத்தாரு நான். பட் அந்த இதுவும் நல்லா இருக்கு. நம்ம பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கு. ஸோ இங்க எடுத்து அந்த பேர் தான் தெரியுது. ஸோ நம்ம அந்த கரெக்டா வந்து அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறீங்க, திரும்பி டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணதும் இங்க பெண்டிங் டூல் இருக்கும். பெண்டிங் டூல் எடுங்க. பொறுமையா ஒவ்வொரு இடமா பாருங்க. பெண்டிங் டூல்ல இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இங்க இந்த பக்கம் லைட்டா வந்து பெண்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே செகண்ட். ஸோ இந்த பக்கம் வந்து எனக்கு இன்சைடா கொஞ்சம் உள்ள வாங்கிருக்கு. இப்போ கரெக்டா இருக்கான்னு பார்த்துப்போம். கரெக்டா இருக்கானா? கண்டிப்பா இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வளைச்சா ஒரு அழகு எடுத்தாந்துச்சு. பட் நமக்கு ரைட் சைடு வந்து அடி வாங்குது. ஓகேங்களா? ஸோ திரும்பி நான் பெண்டிங் டூலுக்கே போறேன். பெண்டிங் டூல போயிட்டு ஸோ இது வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு ஸோ இது எங்க நமக்கு டேமேஜ் ஆகுதுனாக்க இன்னும் கொஞ்சம் எடுத்துறேன். எடுத்தாந்துட்டு ஸோ எனக்கு இன்னும் கீழே மட்டும் கொஞ்சோண்டு சின்னதாக அடிப்படுது. எனக்கு கீழே இருக்கிற இடம் மட்டும், இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிப்படுற மாதிரி இருக்கு. திரும்பி நான் பெண்டிங் டூல் போகிறேன். பெண்டிங் டூல் வேணா இந்த இடத்துல மவுஸ் டூல் இருக்கு இல்லையா? மூ டூல் அதை எடுத்துக்கிறேன். மூ டூல் எடுத்துட்டு ஸோ கொஞ்சம் உள்ள தள்ளிக்கிறத. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருக்கும். இல்லை, எனக்கு இன்னும் ரைட்டாக வரும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இது இருக்கா இல்லையான்றத செக் பண்ணுங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக எனக்கு அதே போல் கட் ஆனது இப்போ எனக்கு அழகாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்க. ஸோ இது எடுத்தா வந்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கிறேன். அதோட கலர் வந்து என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் இருக்கா? இங்கே வந்து கொஞ்சம் தள்ளிக்கலாம். அதோட கலர் ரிடேஷன் பார்க்கணும். ஸோ ரெட்டில் போகிறேன். ஃபுல் ரெட் கொடுத்துக்கிறேன். ஃபுல் ரெட்லேயும் அவங்க டார்க் ரெட் கொடுத்துருக்காங்க. நல்லா கீழே இருக்கணும். ஓகே, இந்த ரெட்டா இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த ரெட் கலர் தான் இருக்கு. ஸோ நான் இந்த ரெட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு இப்போ அது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க மேலே வந்து ஒரு சின்ன கட் பண்ண மாதிரி இருக்கு. சின்னதாக அந்த கட்டிங் மட்டும் இருக்கு இல்லையா? அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி வந்து ஒரு பென் டூல் எடுங்க. பென் டூல் எடுத்துட்டு ஸோ இந்த பென் டூல் எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்க. இது வந்து சிம்பிள் தான். ஓகேவா? இங்கே போயிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் ஆப்ஷன் இதுக்கும் ஆஃபில் தான் இருக்கும். ஃபில் கொடுத்துட்டு
அதுக்கு என்ன கலர் கொடுத்துருந்தாங்க, கிரே கலர் கொடுத்துருந்தேன். இது வந்து என்ன பண்ண, டன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ டன் கொடுத்துட்டு இந்த இது எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளோட இடத்துல வச்சிடலாம். ஓகேவா, அங்கே பாருங்க கரெக்டாக எனக்கு கர்சர் இது வந்துடுச்சு. ஸோ இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் ரைட்டு போகிறேன். இதுக்கு வந்து ஸ்ட்ராக் வந்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், இந்த இதுக்கும் ஸ்ட்ராக் இருக்கு, இதுவும் வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராக் இதுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு அவங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் எடிஷன் நான் வைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு டார்க் கிரே கலர் இருந்தது, நான் டார்க் கிரே கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இப்போ இது கரெக்டாகவே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது பிளர்ராக இருக்கிறதுனால நமக்கு சரியா தெரியல. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக வந்து அதே மாதிரி அவுட்புட் மாதிரி வந்துடுச்சு. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ மாடலில் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் எடுத்திருக்கோம். காரணம் வந்து நமக்கு கர்சர் வந்து லைட்டாக இடிக்குது, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டேன். எப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ரொம்ப லென்த்தை உள்ள இருக்கு இல்லையா, நம்ம லென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிருக்கோம், வேற எதுவுமே இல்லை. மற்றபடி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் லோகோ தான். ஓகேவா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனாக்கா இதுக்கும் ஒன்றும் பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்டே இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அவுட்புட்டாக தான் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, நான் இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், யூ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் யூ கொடுத்துட்டு அந்த சைஸ் என்ன, ஒரு 100 கொடுத்துப்போம். 100 கூட 200. ஸோ எனக்கு அதே யூ மாதிரி அதே யூ மாடலில் ஃபாண்ட்டாக இதுன்றத நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ அது அந்த யூ மாதிரி எடுத்து போயிட்டு கூட வைக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதே யூ சைஸ் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ 180 கொடுக்குறேன், கரெக்டாக தான் பார்ப்போம். ஸோ 180 கொடுக்குறேன், எனக்கு அந்த யூவும் இந்த யூவும் சேமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி கொடுக்குறேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ அந்த யூவை எடுத்துறேன், இதை கேன்சல் பண்ணிவிட்டு கேப்சலில் என் கொடுக்குறேன். ஸோ அதே என் சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் இசட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி எண்ணெய் கொடுத்தாச்சு. இல்லை எண்ணெய் லைட்டாக அடி வாங்குற மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த எண்ணெய் வந்து ஒன்றும் இல்லை, இந்த லென்த்து லைட்டாக கீழே இறங்கியிருக்கு, அந்த லென்த்து இதுவாக இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து திரும்பி கண்ட்ரோல் வி என்று கொடுக்குறேன். யூ பக்கத்தில் இருக்கிற ஐன்றது கொடுக்குறேன். ஸோ ஐயை டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு சேம் பிஞ்சாக வைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ திரும்பியும் அதை காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சி கொடுக்குறேன். சி கொடுத்துட்டு ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பெரிய சியாக இருக்குது, இது சின்ன சியாக இருக்குது. ஒரே நிமிஷம், நான் கேப்ஸில் கொடுக்க மாட்டேன். கண்ட்ரோல் இஸ் கண்ட்ரோல். ஓகே, பெரிய சி கொடுக்கணும். ஓகேங்களா, அங்கே பாருங்க எனக்கு வந்து சேம் அதே யூனிக் என்ற நேம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்குல்லையே இந்த யூனிக் என்ற நேம், ஸோ இந்த நேமை கொண்டு போயிட்டு இந்த டைரெக்டாக வந்து இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா, சென்ட்ரலாக வந்துடுச்சு எனக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது. இது எல்லாமே பார்க்க கொஞ்சம் போல்டாக இருக்குது, இது எல்லாமே மெலிசாக இருக்குது இல்லையா. ஸோ ஒன்றும் இல்லை, ரெகுலர் போங்க. ரெகுலரில் போனதும் ரெகுலர் அது வந்து மீடியம்ன்றதுக்கிட்ட வந்து போல்டுன்றது வேணும், மீடியம்ன்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மீடியம் மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்து டெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் ஒரே ஃபண்ட்டாக நம்ம லெட்டராக கொடுக்கல, ஒவ்வொன்றுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வர ரெகுலரில் இருக்கிறத போயிட்டு மீடியம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், இங்கே இதுக்கும் கொடுக்குறேன். ஸோ இதையும் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மீடியம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து அவங்க கிரே கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ மேலே இருக்கிற கிரே வந்து டார்க் கிரே, கீழே வந்து லைட் கிரே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம தான் கிரே கலரை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபில்ல போகிறேன்.
ஸோ அந்த கிரே என்ன கிரே லைட்டாக இருக்கா? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஓகே டன். ஸோ அவங்க கொடுத்தா இல்லை, இன்னும் கொஞ்சம் டார்க் இருக்க போல. ஓகே, அதே கலர் கிரே மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த எண்ணுக்கும் வந்து நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுத்த கிரேவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆல்சோ வந்து அப்ளை ஆயிடும். ஸோ அப்படியே கிளிக் பண்ணதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் அதேமாதிரி ஐக்கு போங்க. ஐக்கு போனதும் திரும்பி லாஸ்ட்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட்டாக இருக்கா இல்லை லாஸ்ட்டாக இருக்குது, இங்கே இருக்குது அந்த கிரிக்கல். சாரி, எனக்கு இந்த கிரே கலர் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் திரும்பி மேலே எடுத்துறேன், எனக்கு அந்த பழைய கிரே கலருக்கே வந்துடுச்சு. ஸோ எண்ணம் வந்து நாங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ சிக்கு போய் கலர் கொடுக்குறோம். சிக்கும் வந்து கிரே வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு யூனிக்ன்ற யூக்கு வந்து நான் ரொம்ப லைட் பண்ணிட்டு இருக்கேன். யூக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே டன் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, எனக்கு சேம் அவுட்புட் அதே லோகோ மாதிரி இந்த லோகோ இருக்கு. ஓகேங்களா? நான் எடுத்த லோகோ மாதிரியே நானும் வந்து ஒரு லோகோ பண்ணிட்டேன். ஸோ நம்ம எந்த விதமான லோகோ எடுத்தாலும் ஹச்எஸ்ல துளியும் வராம அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு ஃபிக்மால பண்ணியிருக்கேன். ஸோ இதே லோகோ வந்து என்ன கேன்வால பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கேன்வால கண்டிப்பா முடியாது. முடியாதுன்னு மீனிங் அப்படி சொல்ல முடியும். பட் எப்படின்னாக்க நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபாண்ட் அதுல கிடைக்குமா? ஏன்னா கேன்வா பொறுத்த வரையும் ஒரு எப்படி சொல்றதுனாக்கா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சுப்போமே. ஸோ அது உள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளாவே வந்து புதுசா வந்து எனக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து வளைக்கணும், அண்ட் எனக்கு இந்த மாதிரியான கட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்க கேன்வால் வந்து முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நீங்கள் ஓனா வந்து ஒரு ஒரு கட் பண்ணுற மாதிரி இருக்கும், கட் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறாக்கும். பட் எப்படின்னாக்க பெரும்பாலும் வந்து அது உள்ளே இருக்கிறது தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளே வந்து ஓனாக கஸ்டமைஸாக பண்ணுற மாதிரினாக்க பெரும்பாலுமேயும் கேன்வால பண்ண முடியாது. எப்படி சொல்கிறேன்னாக்க 100ல் 50% பண்ணாலும் 50% வந்து கேன்வால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஓனாக கஸ்டம் லோகோ பண்ணாக்க சொல்கிறேன். ஏன்னா லோகோஸ் பண்ணாலும் கேன்வா பொறுத்த வரையும் ஆட்டோமேட்டிக் அது இருக்கும். அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி, லைப்ரரி இல்லை, வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ அது உள்ள இருக்கிறது தான் நம்மளால பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஏஐ. ஓகேங்களா? ஸோ ஃபிக்மான்றது நம்ம ஓனா பண்ற டிசைன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து ஏ டு இசட்டோட நம்ம ஓனா திங்க் பண்ணி பண்றோம். அந்த மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம பண்ணிக்கிற லோகோ வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் லோகோ தான். பட் இருந்தாலும் நான் அதே லோகோ வந்து அச்சஸ் நீங்க பண்ணிருக்கேன் ஐயா. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து எனக்கு அப்படியே வேணும்னாக்க உங்களாலையும் அப்படியே பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டுனாலே நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான டிசைன் அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் லோகோ புரிஞ்சிருக்கும் கேட்டனாக்க இது வந்து நம்ம பேசிக்ஸ் லோகோ தான். இந்த லோகோவே நான் என்ன பண்ண போறேன், இந்த டெஸ்க்டாப் வந்து கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுக்குறேன். எனக்கு பக்கத்தில் வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். சரி, டிலீட்ன்ற பட்டன் கொடுக்குறேன், டிலீட் ஆகிடும். ஸோ எங்கே கொடுக்குறேன், இது டிலீட் ஆகிடும். இந்த C மட்டும் பாக்கி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் லோகோ பண்ணுறது சொல்லி தந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் லோகோ மட்டும் எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் லோகோனாக்க உதாரணத்துக்கு இந்த யூனிக் எடுத்துக்கலாமா? இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறேன், காப்பி இமேஜ் பிக்மால போறேன், என்னுடைய ஃபைலில் போயிட்டு எங்க பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? நான் வெளியே வச்சு, நீங்க எப்பவுமே வெளியே வச்சு பேஸ்ட் பண்ணுங்க, உள்ள வச்சு பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏன் கொடுக்குற சொல்றேன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமே வந்து கவர் ஆயிடும். அதனால தான் நான் வெளியே வச்சு உங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன். எனக்கு எதுவுமே கட் ஆகுது இல்லையா? இது மாதிரி கட் ஆகாமல் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு தான் வந்து ஷிஃப்ட் ஐக்கானை வந்து யூஸ் பண்ணுங்க. எனக்கு நானே இந்த ப்ராப்ளம் இப்போ ஷிஃப்ட்டை பிடிக்கிறேன்.
ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணதும் எனக்கு வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஓகே, இந்த இந்த லோகோ டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சாலே தெரியும். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்டு ஆகுது. ஓகே, இந்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் லோகோ. சொல்ல போனாக்கா அது யார் வேணாலும் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த லோகோவை. இதுவும் வந்து சொல்ல போனாக்கா ரொம்ப அட்வான்ஸ் சொல்ல முடியாது, நம்மளை பொறுத்தவரை இது பேசிக்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க எப்படி தந்துருக்காங்க பாருங்க. எனக்கு இது முன்னாடி இருக்கு, இது பேக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க லைட் ப்ளூ, இந்த பக்கம் டார்க் ப்ளூ இருக்கு. கீழே வந்து யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால இல்லுஸ்ட்ரேஷனே நம்மளால வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதே லோக்கு அக்சஸ்ல நீங்க இந்த பக்கம் வரையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒன்றும் இல்லை. எப்பவுமே வந்து பென் டூலை மட்டும் நீங்க பென் டூல் நீங்க மாஸ்டர் ஆயிட்டாலே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இல்லுஸ்ட்ரேஷன்ஸை உங்களால வரைய முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு டாம் அண்ட் ஜெரி அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸே வந்து நம்மளால இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே தான் நமக்கு இதுவும் இருக்கு. நமக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, என் பென்சில் கொடுக்குற மெத்தடே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த இடம் கொடுக்குறேன்னா ஸோ இப்படி கொடுப்பேன். ஸோ அப்புறம் இந்த இடம் கொடுக்கணும். ஸோ அப்புறம் டைரெக்டாக வந்து இங்கே ஒரு இடத்து கொடுத்துட்டு ஸோ அப்புறம் இங்கே ஒரு பிளேசஸ், அப்புறம் வந்து ஸோ இங்கே ஒரு பிளேஸ். சாரி, இந்த இடம் தப்பாக கொடுத்துட்ருக்கேன். கண்ட்ரோல் இசட் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கணுமா தெரியணும் இல்லையா? ஸோ அண்டு இங்கே வந்ததும் இல்லை, திரும்பி நாங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். ஸோ இது இன்சைடாக எடுத்து வந்து வைக்கிறேன். ஸோ இது பிளேஸ் என்டர், இங்கே ஒரு என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு என்டர், இந்த இடத்துல எடுத்து வந்து இல்லை இங்கே எடுத்து வந்து ஒரு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து டைரெக்டாக ஒரு கோடு டைரெக்டாக வரலை. ஸோ நான் அப் போயிருக்கேன், அப் போயிட்டு ஸோ இங்கே ஒன்று, ஸோ இந்த இடம் ஒன்று. ஸோ இப்போ டைரெக்டாக ஒரு கோடு வைக்கிறேன். டைரெக்டாக வச்சுட்டு ஸோ இங்கே ஒரு பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸ் கொடுக்குறேன். அதேமாரி ஸோ ஒரு பொறுமையாக கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அது கவர் ஆகிற வரையும் வேணும். ஓகேங்களா? நமக்கு இதே மாதிரி இமேஜாக நமக்கு கவர் ஆகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ நமக்கு இந்த இடத்துல இடிக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நமக்கு டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் இதுக்கு ஃபில் மட்டும் கொடுத்து பார்க்குறேன், இருங்க. நமக்கு வச்சது பாருங்க, ஆஃபர் கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட். ஸோ நான் பேக் வரணும். பேக் வந்துட்டு ஸோ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே டிசைன்ஸில் வந்து நம்ம ஒரு பெரிய ஃபால்ட்டு பண்ணியிருக்கோம். அது என்ன ஃபால்ட்டு பண்ணியிருக்கோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க. ஸோ இங்கே எடுத்து வந்து எஜ்ஜரும் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இதுக்கு ஃபில் கொடுப்போம். நமக்கு என்ட்ரோட சேர்த்து எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ கண்ட்ரோல் இசட். ஸோ நம்ம ஃபுல்லாகவே மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்க. ஸோ என்னன்னாக்கா இது டபுள் இது வருது. ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் இசட். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணலையா, செலக்ட் பண்ணதை டிலே பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் டிலே பண்ணனாக்க நம்ம வந்து உள்ள இருக்கிற இன்சைட்டோட சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டெப்பாகவே போயிடலாம். ரொம்ப இதுவாக போகிற மாதிரி இருக்கு. நீங்கள் இப்படி வந்துடலாம், நம்ம இப்படி வந்துடலாம். ஓகேவா? நம்ம வந்து சின்ன இடத்துல இருந்தே வந்துடலாம். எப்படினாக்கா ஒன்றும் இல்லை.
ஃபர்ஸ்ட் கார்னருக்கு மட்டும் நம்ம வந்து இங்க ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஸ்கெட்ச் இல்ல, இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ நான் பொறுமையாக ஒவ்வொன்றா கொடுக்குறேன். ஸோ இன்னும் ஒன்று நீங்கள் டிசைன் வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் எப்பவுமே வந்து பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து வேகமாக பண்ணனாக்கா நம்மளால பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இதை முழுசாக பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எட்ஜு மட்டும் கொடுத்துடாதீங்க. எட்ஜு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்சைட்டோட இருக்க ஒயிட்டோட சேர்த்து உங்களுக்கு கலர் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணிக்கிறேன். இதோட கட் பண்ணிக்க போகிறேன். இது எட்ஜு கொடுக்காதீங்க, இதோட கட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நான் ஃபில் கொடுத்து பார்க்குறேன். ஸோ நமக்கு இப்போ அவுட்புட் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் இது கொடுத்துக்கிறேன். ஸோ பெண்டிங் டூல் இருக்கு இல்லையா, பெண்டிங் டூல் எடுத்துங்க. பெண்டிங் டூல் எடுத்துட்டு ஸோ கர்சர் ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுமையாக ஒவ்வொன்றத்தான் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் ரைட் வரேன். இங்கே வந்துட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலே அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டு ஸோ இங்கே இன்சைடும் வந்து நம்ம கொடுத்துப்போம். ஸோ இது ரொம்ப அப்பாக இருக்குது, கொஞ்சம் டவுன் பண்ணிடுங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணதும் நமக்கு இல்லை, அது மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இங்கே மூட்டு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து இதை வந்து கொஞ்சம் மேலே இப்படி அப் பண்ணினாக்கா நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ அப்போ வந்துடுச்சு. அதே மாதிரி வேறு எங்கே நம்ம கொடுத்துருக்கோமா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் உள்ளே கொடுக்கணும், இதையும் வந்து வெளியே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மூட்டுல கொடுத்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வெளியே இருந்ததுனாக்கா அது இன்சைடாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே மிஸ்டேக்காக தான் இருக்குது. ஸோ இன்சைடாக வேணும். ஓகே, இப்போ டன். அண்டு நம்ம வேற எங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடம் கட்டிலே வந்து நமக்கு இருக்கட்டும், ஏன்னா அங்கே நிறைய வேலை இருக்குது நமக்கு. ஸோ கீழே இதுக்கு பாட்டம் வந்துடுவோம். ஸோ இங்கே ஒன்று கொடுத்துட்டு
ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கனாக்கா ப்ரிப்பேராக வராது தான். பட் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது இன்சைடும் வந்து கொஞ்சம் உள்ள தள்ள வேண்டியது இருக்குது. அண்டு கீழே இந்த இடம் மட்டும் தான் பாக்கி. ஸோ இதையும் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இது பாதி கொடுத்துட்டு ஸோ இங்கேயும் பாதி கொடுத்துக்கிறேன். அண்டு இந்த இடம் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபில் கொடுக்குறேன். நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் மோசமாக இருக்குன்றத அதுவே காமிப்போம். ஓகே, நமக்கு வந்து ஓரளவு ஓகே அப்படி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இது வந்து ஒரு தனி கட். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு தனி கட்டு தான் நம்ம பண்ணியிருக்கிறது. பட் என்ன, இதோட எஜ்ஜோட பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, அது வந்து இங்கே இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இப்படி லென்த்து எடுத்து போயிடுவோம். இங்கே எடுத்தும் போயிட்டு இங்கே ஒரு கிளிக் வச்சுட்டு ஸோ இதையும் இங்கே எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்படி வச்சுருவோம். ஸோ ரொம்ப லென்த்து இழுக்கக்கூடாது, அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் நமக்கு அடிப்படுது. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் மேலே இழுத்துக்கிட்டு இங்கே பாட்டம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கொஞ்சம் டிசைன் இப்படி தள்ளுங்க. இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் கீழே இழுத்துக்குங்க. இது இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து மூட்டூல், இங்கே மூட்டூல் வச்சு இதை கொஞ்சம் அப் பண்ணிக்கோங்க மேலே. ஓகேவா? ரொம்ப வேணாம், கொஞ்சம் அப் பண்ணிப்போம். ஸோ எனக்கு வந்து இப்போ டிசைனிங் பர்ஃபெக்டாக இல்லை, இருங்க இன்னும் கொஞ்சம். இப்போயும் ஓகே இல்லை, இங்கேயே வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தனி கலர். ஓகேவா? ஸோ இப்போ இது டன் கொடுக்குறேன். இது டன் கொடுத்துட்டு இது என்ன கலர் இருந்தது, லைட் ப்ளூ கலர் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ போகிறேன், இந்த லைட் ப்ளூ கலர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் டிம் ஆக்கிப்போம். ஓகேவா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பண்ண டிசைன் வந்து எனக்கு அங்கே இருந்த மாதிரி இங்கேயும் வந்துடுச்சு. ஸோ இது வந்து டார்க் ப்ளூவில் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ டார்க் ப்ளூ வருவோம். டார்க் ப்ளூ கலருக்கு வந்து திரும்பியும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டிய வேலை இருக்குனாக்க, இதே நம்ம ரிட்டர்ன் திருப்பி போட்டுடலாமா? ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி ஒரு தான் பார்ப்போம். இது யூட்டர்ன் போட்டு பார்ப்போம். செட் ஆச்சுனாக்க ஓகே, நமக்கு செட் ஆகுது. இதே வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணிப்போம். ஓகேவா? இல்லை, இது நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரில, ஏன்னா தான் பண்ணலாம் பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டேமேஜ் ஆகுது. ஸோ வீடியோவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகோ டிசைன்ஸ்க்கு வெரி லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரமாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக கற்றுக்கினாக்கா எவ்வளோ டைம் ஆனாலும் பட் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதையும் வந்து நம்ம பென் டூல் வச்சு பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் வேகமாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜு இருக்கு இல்லையா, ஸோ இது கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து இதுக்கு இங்கே கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் உங்களுக்கு இப்போ வளைஞ்ச மாதிரி பட்டன் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்ததுனாக்க கண்ட்ரோல் இசட் ஒரு பேக் போயிட்டு திரும்பி வாங்க, உங்களுக்கு ப்ரிப்பேராக வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் பெண்டாக இருக்குது, பெண்டாக இருக்கிறத கொடுத்துருப்போம். இது கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ஒரு கிளிக்கு, அப்புறம் இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு சின்ன இல்லை கண்ட்ரோல் இது கொடுத்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கிளிக்கு. ஸோ இது நீட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நீட்டாக இருக்கிற இடத்துல இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்டு ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஒரு கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஓகேங்களா? ஒரே நிமிஷம், இங்கே கட் பண்ணுற வழியா. ஸோ இங்கே கட் பண்ணிட்டாக்க இன்சைடு ஃபில்லோடு சேர்த்து அப்ளை ஆகிடும். ஸோ அது மிஸ்டேக் ஆகிடும். நமக்கு இங்கேருந்தே கொடுப்போம், இது கரெக்டாக இருக்கும். ஸோ
இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு கிளிக் கிளிக், இங்கே ஒரு கிளிக். ஸோ டைரெக்டாக எடுத்தாரோம். ஸோ இங்கே மேலே வளைஞ்ச மாதிரி வந்துருச்சா, அது மிஸ்டேக். ஸோ இங்கே ஒரு கிளிக். ஸோ அப்புறம் டைரெக்டாக இங்கே எடுத்தா வந்து அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒன்று கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஒரு கிளிக் பண்ணிடலாம். இப்போ ஃபில்லு கொடுப்போம். ஓ, கண்ட்ரோல் இசட். இப்போ ஃபில் கொடுப்போம். மிஸ்டேக். ஸோ இந்த எட்ஜு ஒட்டக்கூடாது. இந்த எட்ஜு ஒட்டக்கூடாதுனாக்க நான் என்ன பண்ணணும், இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு கிளிக் பண்ணணும். இப்போ ஃபில் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரிப்பேர் ஆகுது. ஓகேங்களா? அந்த எட்ஜு ஒட்டிச்சுன்னா நமக்கு வந்து இந்த உள்ளே இருக்கிற ஒயிட் வந்து நமக்கு அடி வாங்குது. ஓகேவா? ஸோ இப்போ பெண்டிங் கொடுத்துருங்க. பெண்டிங் கொடுத்துட்டு ஃபில்லை வந்து மைனஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து அது ஒவ்வொன்றத்தையும் வந்து கரெக்டாக கர்சர் வச்சு நம்ம ஒவ்வொன்றத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த மூட்டூவில் எடுத்து வந்து இங்கே கொஞ்சம் உள்ளே தள்ளுறங்க, ஏன்னா கொஞ்சம் வெளியே இருக்காம இருக்கு. ஸோ மூட்டூவில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக, மூட்டூல் வந்து எதுக்குனாக்கா நம்ம வெளியே ரொம்ப தூரம் இருந்ததுனாக்கா அது திரும்ப எடுத்த வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லிஸ்ட்ரேஷன்ஸில் நம்மளால முடியாதுன்றது இல்லை. எப்படியாப்பட்ட டிசைனாக இருந்தாலும் அது இல்லிஸ்ட்ரேஷன்ஸில் நம்ம பொறுமையாக பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து திரும்பி மூட்டூல் யூஸ் பண்ணுற வேலை இருக்குது. ரீசன் ஏன்னாக்க இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் டேமேஜாக இருக்கு. இங்கே வந்து மூட்டூல் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, அதை வந்து இன்சைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பெண்டிங் டூல் எடுத்துப்போம். இங்கே பெண்டாக இருக்கிற ஏரியா, இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடம் ஓகே. ஓகே, இந்த இடம் மட்டும் கொஞ்சோண்டு பில்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டூல் இருக்கு இல்லையா, மூட்டூல் எடுங்க. மூட்டூல் எடுத்துட்டு இது மேலே எடுத்தா வந்து கரெக்டாக இந்த இன்சைடில் ஒட்ட வச்சிருங்க. ஒட்ட வச்சுட்டு இந்த மூட்டூல் இருக்கு இல்லையா, இதே எடுத்தா வந்து கரெக்டாக இதுக்கு நேரில் வச்சிருங்க. ஒரு நிமிஷம் ஃபில் மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் நினைச்சேன். கண்ட்ரோல் இசட். ஸோ அது ரொம்ப அது எட்ஜ் ஆச்சுனாலே நமக்கு அது அப்ளை ஆகிடுது இன்சைடில். நான் அதனால இங்கே மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ அது டச் ஆகக்கூடாது, டச் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஓ சாரி, நான் மூட்டூல்லே வந்து ரெண்டாவது கிளிக் பண்ணிட்டேன். அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் பெண்டிங் டூலை வச்சு வளையுங்க. நீங்கள் மூட்டூலை வச்சுட்டு வளைச்சிங்கனாக்கா உள்ளே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிளிக் ஆக ஆரம்பிச்சிடும். அது இருக்குல்ல அந்த புள்ளி, அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணுறாதீங்க. ஓகே, பொறுமையாக ஒவ்வொன்றத்தையும் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டவுனாக இருக்குது, கொஞ்சம் மேலே தூக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? இப்போ பெண்டிங் எடுத்து வந்துடுறேன். இப்போ பெண்டிங்கில் கொஞ்சம் கரெக்டாக வந்துடுது. ஓகேங்களா? இங்கே பாருங்க மூட்டூல்ல நமக்கு அடி வாங்கியிருக்கு. மூட்டூல் எடுத்த வந்து சாரி, ஓ சாரி, மூட்டூலே கிளிக் பண்ணல. ஸோ கீழே எங்காது அப்படியே லென்த்து இழுத்துக்குங்க மேலே. ஓகேங்களா? இது இழுத்துதான் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த இடம் கரெக்டாக வந்துருச்சு. கீழே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்கு இல்லையா, அதையும் வந்து லைட்டாக அப்படியே மேலே தூக்குன மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் இருந்ததும் பெண்டிங் டூலில் தானே இருக்குது, பெண்டிங்கில் இருக்கா. ஸோ அப்படியே இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டு இந்த மூட்டூல் எடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப உள்ளே போயிருக்கு இல்லையா, இது வெளியே கொண்டாடணும். ஸோ இப்போ பெண்டிங் டூல் எடுத்துக்கிட்டு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் இன்னும் இழுத்துப்போம்.
உங்க கீழே இருக்கிற மூட்டு உள்ள அடி வாங்குது. அது மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்து இந்த பக்கம் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபில் கொடுப்போம். ஓகே ஓகே, நல்லாவே வந்திருக்கு நமக்கு. இது வந்து டார்க் ப்ளூல இருந்ததா, டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். டார்க் ப்ளூ கொடுத்துட்டு டன் கொடுத்துப்போம். டன் கொடுத்துட்டு இப்போ அந்த எட்ஜ் வந்து நம்ம கீழே விட்டோம் இல்லையா அந்த இடம், இப்போ அந்த இடத்துல நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு கர்சர் எடுத்து வந்து வச்சுருவோம். அண்ட் இந்த கர்சரை இடிச்சாலும் நமக்கு பிரச்சனையாக இருக்கு. சரி ஓகே, இப்படி வச்சிருவோம். ஓகேங்களா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, நம்ம வந்து இந்த கர்சர் இடிக்குது இல்லையா, இந்த இடிச்ச இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து திரும்பி வந்து நம்ம ஒரு பென் டூல் வச்சு பண்ணோம். ஏன்னா வந்து இது அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி இருக்குது, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்க ஒரு இந்த பென் டூல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கு மட்டும், இந்த ஏரியாவுக்கு மட்டும் ஒரு சின்னதா நம்ம ஒரு வரைய போறோம். இங்க ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அண்ட் இங்க இது வளைஞ்ச மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பெண்டிங் டூல் எடுத்துப்போம். பெண்டிங் டூல் எடுத்துட்டு இந்த மூ டூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ண வேண்டிய இடமா இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து லைட்டாக வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபில் கலர் கொடுத்துடலாம். ஃபில் கொடுத்துடலாம், அப்படியே ஆகலை. ஏன் டன் கொடுத்துட்டு ஃபில் கொடுப்போம். இதுக்கு ஃபில் ஆகாததுக்கு ரீசன் வந்து நம்ம எட்ஜு கொடுத்துருக்க மாட்டோம். எட்ஜு கொடுத்ததும் இல்லை, முதல்ல இது ஃப்ரண்ட்ல வரல. ஓகே, அது பேக்கில் இருந்திருக்கு. இப்போ வந்து பெண்டிங் டூல் கொடுத்துட்டு பெண்டிங் டூலில் மூ டூல் கொடுவோம். மூ டூலில் போயிட்டு இங்கே கொஞ்சம் டவுன், பாட்டம் டவுன் இறங்கணும். கண்ட்ரோல் இசட். ஓ சாரி, ரொம்ப இதுவாகிடுது. ஸோ ஓகே, இங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டராக வந்துருச்சு. ஸோ இங்கே போயிட்டு டபுள் கொட்டேஷன் கலரில் போயிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமர் கலர் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் ப்ளூ இருக்கும். டார்க் ப்ளூ. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நம்ம மாற்றிப்போம். இந்த வாட்டத்தில் இங்கே வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கலர் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சூப்பராக வந்துடுச்சு. நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரோக் வந்து எல்லாத்துக்குமே ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இதை மைனஸ் கொடுத்துருங்க ஸ்ட்ரோக்கு. அண்டு நம்ம இன்சைட் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கும் வந்து ஸ்ட்ரோக் வந்து மைனஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே கொடுத்தோம் இல்லையா மேலே, அதுக்கும் வந்து ஸ்ட்ரோக்குன்றத மைனஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ எதுக்குமே வந்து ஸ்ட்ரோக் இல்லை, நம்ம கலர் ரேடியேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இது கொடுத்துட்டு ஸோ டபுள் ஃபில் கலர் கொடுப்போம். டபுள் ஃபில் கலர் கொடுத்துட்டு எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து டார்க் ப்ளூவாக இருக்கணும். இந்த பக்கம்னா இப்படி இழுத்துக்குங்க இந்த சைடாக. ஸோ இங்கே போயிட்டு எனக்கு மேலே டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, கீழே இன்சைட் தானே இது, அங்கே மட்டும் ராமர் கலராக போய் சேஞ்ச் பண்ணிடணும். ஒரே நிமிஷம். ஸோ எனக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது இங்கே வந்துடணும், இது வந்து எனக்கு இங்கே வந்துடணும். ஓகேவா? ஸோ டபுள் கொட்டேஷன் கலர். ஓகேவா? மேலே ஒரு ப்ளூ கொடுத்துட்டேன். இந்த இடத்தாண்ட ராமர் கலர் இருக்குது. ஸோ இந்த இடத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க இடையில வந்து கொஞ்சோண்டு அடி வாங்குது தெரியுதா, நம்ம ரெண்டாவது கீழே ஒரு எட்ஜ் கொடுத்தோமே, அதை வந்து சேமான ஈக்குவல் கலருக்கு நம்ம கொண்டாடணும் இது. ஓகேவா? ஸோ
இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த டபுள் கொட்டேஷன் கலரில் தானே இருக்குது. ஸோ இந்த பக்கம் டார்க் ப்ளூவாக இருக்குல்ல, அந்த இடத்தாண்ட போயிட்டு கலர் ரிடேஷன் இந்த ராமர் கலருக்கும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ராமர் கலர் கண்ட்ரோல் இசட். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ கலர் ரிடேஷன் வந்து நான் அப்படியே ராமர் கலருக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன். ராமர் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் இடையில இருக்கிற ஒரு கலர் தான் அங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து எட்ஜுன்றத கலர் ரிடேஷனை கம்மி பண்ணிப்போம். ஓகே. ஸோ இந்த பக்கம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு இருக்கிறதுக்கு வந்து நம்ம கலர் ரிடேஷன் வந்து பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க்காக இருக்குது, ரொம்ப டார்க் இல்லை. ஸோ இப்போ எனக்கு சேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நமக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமர் கலர், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதே பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அவங்க கொடுத்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. ஸோ நம்ம மேலே பண்ணுறேன் அது ஒவ்வொரு டிசைனுக்கு மட்டுமே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இலியூஸ்ட்ரேஷனாக இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறேன். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோட்டோஷாப்னு போகும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். பட் நம்ம ஃபிக்மான்னு பண்ணும்போது நம்ம ஓனாக பண்ணுறோம். ஓனானா எப்படின்னாக்கா இந்த டிசைனை ஓனாக காப்பி அடிக்கிறோம்ல, அது சொல்கிறேன். நம்ம வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது, அதுதான் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசிக்ஸாக எப்படி பண்ணணுன்ற மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸாக பண்ண மெத்தட். ஸோ எப்படி ஒரு லோகோவை பேசிக்ஸ் வந்து அட்வான்ஸ் வரையும் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வீடியோலேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ லோகோ வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த டெமோ லோகோ வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது நான் யூனிக் இன் ரெவென்யூ சேர்க்கலை. பட் வந்து ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ கட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இதுவரையும் எடுத்ததே வந்து உங்களுக்கு சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்யூஸ்ட்ரேஷனை வச்சு எப்படி ஸோ எடுக்கிறது. ஸோ பாருங்கள், இதே லோகோவே ஆர்டிஸ்டில் இதே மாதிரி இருக்குது, இதே லோகோ ஆர்டிஸ்டில் இதே மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ உங்களாலையும் அதே மாதிரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நான் டெமோ லோகோ வந்து நான் அனுப்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தாக்கா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஓகேவா, ஸோ நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்தில் மூவ் ஆயிடலாம். ஓகே, தேங்க்யூ.